எஸ்டர்டே பண்ண ட்ரஃபிள் கேக் இப்படி தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப டெக்கரேஷன் எதுவுமே கேட்கல. எனக்கு ட்ரஃபிளில் நட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதிகமாகவே நட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். 7 o'clock கேக் கட்டிங் சொன்னாங்க. நான் ஷார்ப்பாக 7 o'clock போயிட்டேன். ஆனால் அவங்க கட் பண்ணுறதுக்கு 8 o'clock ஆகிடுச்சு. அதுவும் இது ட்ரஃபிள் கேக்குன்றதால மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சாங்க. அந்தளவுக்கு ஏசியும் வரலை. அங்கே வச்சு சின்ன சின்ன டெக்கரேஷன் மட்டும் நான் என்ன பண்ணேன், டைனிங் ஹாலில் எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன சின்ன டெக்கரேஷன் மட்டும் பண்ணிட்டேன். நம்ம டெடி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உட்காண்ட்ருக்காருன்னு. என்னை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க ஃபீட்பேக் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கேக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக ப்ரௌனி கொடுத்தோம்ல, அது எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் கால் பண்ணிலாம் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நம்மளுடைய கேக்கு கட் பண்ணும்பொழுது அந்த பர்த்டே பார்ட்டியில் கட் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் பர்த்டே கேக்ஸ் ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்லாம் வேணும்னா சொல்லுங்கள். சூப்பராகவே பண்ணி கொடுத்துடலாம்.